வணக்கம். I am Krishnamar, Department of Mathematics. So this is the topic mechanics. நம்ம பார்த்துட்டு இருக்கிறது மெக்கானிக்ஸ் எம்எஸ்சி செகண்ட் இயரில் தேர்ட் செமஸ்டரில் வர பேப்பர் இது. விர்ச்சுவல் ஒர்க். ஸோ லாஸ்ட் கிளாஸில் பார்த்தது கன்ஸ்ட்ரைன்ஸ், டைப் ஆஃப் கன்ஸ்ட்ரைன்ஸ் பார்த்தோம் வித் எக்ஸாம்பிள்ஸோட. ஹோலோனோமாபிக், நான் ஹோலோனோமாபிக், ரியோனோமாபிக், சிலரோனோமாபிக், யூனிலேட்ரல் ஆர் பைலேட்ரல் கன்ஸ்ட்ரைன்ட் வித் டீட்டெயில்டாக வித் எக்ஸாம்பிள்ஸோட கிளாஸ் 4ல் பார்த்தோம். இப்போ வந்து நம்ம பார்க்க போகிறது இம்பார்ட்டண்ட்டாக விர்ச்சுவல் ஒர்க்கை. இந்த டாப்பிக்கோடு நம்மளுக்கு இது கொஞ்சம் லென்த்தியான டாப்பிக்கு, பட் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இந்த லென்த்தியான டாப்பிக்கோடு நம்மளுக்கு இந்த ஃபஸ்ட் யூனிட்டை கம்ப்ளீட் ஆகிடுது. ஸோ இப்போ வாட் இஸ் அ விர்ச்சுவல் ஒர்க் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ ஜென்ரலாக ஒர்க்கினுடைய நோட்டேஷன் வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா டபிள்யூன்னு சொல்லுவோம் இல்லைங்களா. ஒர்க்கை வந்து ஒர்க் டன். ஜென்ரலாக ஒர்க் டன் வந்து நம்மளுக்கு என்னது, ஃபோர்ஸ் இன்டூ டிஸ்டன்ஸு. விர்ச்சுவல் ஒர்க்கை அப்போ அப்படின்ற ஒர்க்கை வந்து பார்த்திங்கன்னா ஒரு இமேஜின் பண்ணுற அளவுக்கு தான் இருக்கும் விர்ச்சுவல் ஒர்க்குன்றது. அந்த மாதிரி நடக்கும் ஆனால் நடக்காதுன்ற மாதிரி சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ நான் பின்ற ஒரு பார்ட்டிகள் எடுத்துக்கிறேன். பின்ற ஒரு பார்ட்டிகள், இது மேலே நான் வந்து ஒரு ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறேன். இந்த ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறதுனால இந்த பார்ட்டிகள் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் 0.0000001 சென்டிமீட்டர் ஆர் மீட்டர் அந்த அளவுக்கு மூவ் ஆகுதுன்னு வச்சிங்களேன் இந்த டைரெக்ஷனில். அப்படின்னா அந்த பார்ட்டிகள் வந்து நம்ம கண்ணுக்கு எப்படி தெரியும், விஷுவலாக அங்கேயே இருக்க மாதிரி தான் இருக்கும். கரெக்டுங்களா? நம்ம இமேஜின் கூட அந்தளவு பண்ணி பார்க்க முடியாது. நம்ம விஷுவலாக பார்க்குறப்போ அந்த பார்ட்டிகள் அங்கேயே இருக்கிற மாதிரி தான் எனக்கு தெரியும். ஸோ அப்போ இங்கே என்ன ஒர்க்கு நடந்திருக்குன்னா விர்ச்சுவல் ஒர்க்கு. கரெக்டுங்களா? என்ன மாதிரி டிஸ்பிளேஸ்மெண்ட் நடந்திருக்குன்னா விர்ச்சுவல் டிஸ்பிளேஸ்மெண்ட். கரெக்டுங்களா? இது நம்ம பேசிக்காக நல்லா தெரிஞ்சுக்கலாம். ஸோ விர்ச்சுவல் ஒர்க்கு அப்போ டெல்டா டபிள்யூ, இது ஸ்மால், வெரி வெரி ஸ்மால் ஒர்க் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா. டெல்டா வி ஆர் யூஸிங் த க்ரானிக் டெல்டா இதுக்கு யூஸ் பண்ணுவோம், வெரி வெரி ஸ்மால் அந்த இதுக்கு யூஸ் பண்ணுவோம். ஸோ விர்ச்சுவல் ஒர்க்கு டெல்டா டபிள்யூ is imaginary work done when a particle subject to a number of forces is moved a small imaginary distance, delta u. ஸோ டெல்டா டபிள்யூ இது வந்து நம்மளுக்கு டோட்டல் ஃபோர்ஸ். நான் இப்போ சிங்கிள் ஃபோர்ஸ் சொன்னேன், இந்த மாதிரி நம்ம மல்டிபிள் நிறைய ஃபோர்ஸ் அப்ளை பண்ணோம். தட் இஸ் அப்போ டோட்டல் ஃபோர்ஸு வித் அலாங் வித் த டிஸ்டன்ஸு we are getting the விர்ச்சுவல் ஒர்க் வந்துடணும். கரெக்டாக? சரி, இப்போ இந்த டயக்ராம் பாருங்கள். சப்போஸ் டிஸ்பிளேஸ் ஆகிருக்கு இந்த டைரெக்ஷனில், ஃபோர்ஸ் அது மேலே அப்ளை பண்ணால் இந்த வெக்டார் குவான்டிட்டி நம்மளுக்கு தெரியும். இந்த ஆக்சிஸில் வந்து எஃப் காஸ் தீட்டா, இந்த ஆக்சிஸில் வந்து எஃப் சைன் தீட்டா. அது எக்ஸ் ஈக்குவல் டு ஆர் காஸ் தீட்டா, ஒய் ஈக்குவல் டு ஆர் சைன் தீட்டான்னு பார்ப்போம் இல்லையா, அந்த பேராமீட்டர் தான். ஸோ அப்போது ஒர்க் டன் நம்மளுக்கு என்ன வரும், யூ ஈக்குவல் டு எஃப் காஸ் தீட்டா இன்ட்டு டிஎஸ். ஸோ இந்த டைரெக்ஷனில் வந்து வரதுனால எஃப் காஸ் தீட்டா இன்ட்டு டிஎஸ், டிஸ்டன்ஸ் எந்த அளவு வருது டிஎஸ். ஸோ இ ஈக்குவல் டு எஃப் காஸ் தீட்டா டிஎஸ். ஜஸ்ட் இது நம்ம பேசிக்காக நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது. கிளாசிக்கல் டெஃபினேஷன் அது வரும் பின்னாடி. ஸோ அதை தான் நம்ம எக்ஸாம்பிளாக எழுதணும். இது நம்ம ஜஸ்ட் நம்ம ஒரு நாலேஜுக்காக. நெக்ஸ்ட்டு பார்க்கலாம் விர்ச்சுவல் டிஸ்பிளேஸ்மெண்ட். விர்ச்சுவல் டிஸ்பிளேஸ்மெண்ட்னா என்ன? A virtual displacement 2 மார்க்கில் கேட்டால் இது தாராளமாக அதெல்லாம். A virtual displacement means an instantaneous change in coordinates. இன்ஸ்டன்டேனியஸ்னால் இமிடியேட்டாக நடக்கிற ஒரு சின்ன சேஞ்ச். இப்போ இந்த ஃபோர்ஸ் அப்ளை பண்ணதுனால நடக்கிற ஒரு சின்ன சேஞ்ச் தான் வந்து அந்த கோஆர்டினேட்ஸில் விர்ச்சுவல் டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படி சொல்லுவோம். ஈக்விலிபிரியம் ஆஃப் எ பார்ட்டிகல், ஈக்விலிபிரியம் சமநிலைன்னு சொல்லுவாங்க இல்லையா ஒரு பார்ட்டிகல். இப்போ டோட்டல் விர்ச்சுவல் ஒர்க் டன் on the particle due to virtual displacement.
ஒரு டியூ டு விர்ச்சுவல் டிஸ்பிளேஸ்மெண்ட்டால் வர அந்த டோட்டல் விர்ச்சுவல் ஒர்க் டன் பார்த்திங்கன்னா டெல்டா யூ ஈக்குவல் டு F1 இன்ட்டு டெல்டா இந்த ஸ்மால் ப்ளஸ் F2 இன்ட்டு ஸோ இதோட டோட்டல் தான் F இன்ட்டு டெல்டா. லெட் அஸ் அஸ்யூம் தட் the coordinates move through infinitesimal infinitesimal displacement. இந்த மாதிரி ஒரு டிஸ்பிளேஸ்மெண்ட்டில் ஒவ்வொரு ஃபோர்ஸுக்கும் ஒவ்வொரு டிஸ்பிளேஸ்மெண்ட் வரும், கரஸ்பாண்டிங் டிஸ்பிளேஸ்மெண்ட் கரெக்டுங்களா, which are virtual or imaginary. This small change delta x is known as virtual displacement. கரெக்டுங்களா, நம்ம ஓன் சென்டென்ஸை வச்சு கூட நம்ம இதை எழுதலாம். பட் என்ன கான்செப்ட் அப்படின்றது நம்ம புரிஞ்சிட்டா போதும். அதான் ஸ்மால் சேஞ்ச் அந்த ஒரு இதுதான் வருது இல்லைங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு ஃபார் எக்ஸாம்பிள் சப்போஸ் அ சிஸ்டம் சப்ஜெக்ட் டு கே ஹொலோமாபிக் கன்ஸ்ட்ரைண்ட் இருக்கிற மாதிரி ஒரு சிஸ்டத்தை எடுத்துக்கிறேன். அதுக்கு ஈக்குவேஷன் வந்து பை ஜே ஈக்குவேஷன் ஃபார்மில் இருந்தால் அது ஹொலோமாபிக் நமக்கு தெரியும். x1 x2 x3n கோஆர்டினேட்ஸை டீன்றது நம்மளுக்கு அது ஒரு பேராமீட்டர் ஈக்குவல் டு 0. So j varies from 1 to 3k. Let us take total differential of pi j என்ன வரும்னா d pi j. அப்போ ஈச் நம்மளுக்கு என்ன வரும், பார்ஷியல் டிஃபரன்ஷியேஷன் இல்லையா, டோ pi j பை டோ xi. ஏன்னா x1 இருக்குது, x2 இருக்குது, x3 இருக்குது. ஸோ அதனுடைய டோட்டல் சம்மேஷன் ப்ளஸ் டோ pi j பை இந்த வேரியபிள் t, டோ t வித் ரெஸ்பெக்ட் டி. ஸோ இந்த அப் டு திஸ் அப்புறம் இந்த வேரியபிள். ஸோ இத்தனை இண்டிபெண்டன்ட் வேரியபிள் இருக்குது இல்லையா. ஸோ அது பார்ஷியலாக நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணி தென் சம்மேஷன் டோட்டல் டிஃபரன்ஷியல், அதான் டோட்டல் டிஃபரன்ஷியல் ஓகேங்களா, டோட்டல் டிஃபரன்ஷியல். ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு 0. ஓகே, ஜே வேரியஸ் ஃப்ரம் 1 to 3k. நோ சம்மேஷன் டோ பை ஜே டோ எக்ஸ். இங்கே நல்லா கவனிங்க, லிசன். இந்த கேபிட்டல் dxi இருக்குது இல்லையா, dxi திஸ் பிகம்ஸ் அ டெல்டா எக்ஸ்ஐ பிகாஸ் இந்த ஸ்மால் சேஞ்ச் அந்த டிஸ்டன்ஸில். ஸோ டெல்டா எக்ஸ் அது ரீப்ளேஸ்ட் பை திஸ். ஸோ வாட் அபவுட் த டைம், அது 0 ஆகிடும் நம்மளுக்கு. பாருங்கள், ரீசன் வந்து ரீப்ளேஸ்டு டிஎக்ஸ் பை டெல்டா எக்ஸ் பிகாஸ் வெரி வெரி ஸ்மால் சேஞ்ச் அண்ட் ஒமிட்டட் த டிடி டேர்ம். அப்போ ரொம்ப வெரி வெரி ஸ்மால் அப்படி வேல்யூன்றதால என்ன பண்ணலாம், அதை ஒமிட் பண்ணிடலாம் டைமை. ஒரு ஜஸ்ட் ஒரு என்ன சொல்கிறது, இமேஜின் கூட பண்ணி பார்க்க முடியாத அளவு டைம் அப்படின்னு எடுத்துக்கலாம்னா அப்போது தட் பிகம்ஸ் 0ன்னு எடுத்துக்கலாம் இல்லையா. ஒமிட்டட் த டிடி டேர்ம் பிகாஸ் த டைம் இஸ் ஹெல்ட் ஃபிக்ஸ் டியூரிங் எ விர்ச்சுவல் டிஸ்பிளேஸ்மெண்ட். கரெக்டுங்களா, ரொம்ப முக்கியம். பிகாஸ் த டைம் இஸ் ஹெல்ட் ஃபிக்ஸ்டு டியூரிங் எ விர்ச்சுவல் டிஸ்பிளேஸ்மெண்ட். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இல்லையா. ஓகே, அதனால் நம்மளுக்கு என்ன ஆகிடுதுன்னா இந்த டேர்ம் வந்து அப்படியே ஃபுல்லாக வேனிஷ் ஆகிடும், 0 ஆகிடும். இது மட்டும் இந்த ஸ்மால் இதுன்றதுனால டெல்டா எக்ஸ்ஐ. ஸோ ஆஸ் இட் இஸ் ஈக்குவல் டு 0. ஓகே, நெக்ஸ்ட்டு நவ் லெட் அஸ் அஸ்யூம் தட் த சிஸ்டம் ஆஸ் எம். இப்போ ஹொலோமாபிக் பார்த்தோம், இப்போ நம்ம பார்க்க போகிறது நான் ஹொலோமாபிக் கன்ஸ்ட்ரைண்ட். இது என்ன ஃபார்மில் இருக்குன்னு நம்ம லாஸ்ட் கிளாஸ்லேயே பார்த்துட்டோம் இல்லையா. சம்மேஷன் i ஈக்குவல் டு 1 to n a ji dxi plus ajt dt equal to 0. Any virtual displacement which conforms for this constraint must have delta x related by m equations. ஸோ இப்போ இங்கேயும் அதே தான் ஹொலோமாபிக்கில் எப்படி என்ன பண்ணுமோ அதே தான் நான் ஹொலோமாபிக்கில் இது ரீப்ளேஸ்டு பை ஸ்மால் டெல்டா xi. ஸோ திஸ் term become vanished because t is a very very small. Moreover the fixed, so during the virtual displacement, so there is no change, so equal to 0. Okay, next virtual velocities, the corresponding ratios of the form. நம்மளுக்கு velocity னா என்ன தெரியும், the rate of change of displacement என்னன்னு சொல்லுவோம், நம்ம velocity சொல்லுவோம். So like that the corresponding ratio of the form delta x by எக்ஸ்ன்றது நம்மளுக்கு அந்த டிஸ்பிளேஸ்மெண்ட்டு டைமை பொறுத்து நான் சேஞ்ச் பண்ணுறது அந்த வெலாசிட்டி இந்த ரேஷியோ இல்லையா. அந்த டைமென்ஷன்ஸ் ஆஃப் த வெலாசிட்டி அண்ட் ஆர் நோன் ஆஸ் விர்ச்சுவல் வெலாசிட்டிஸ். ஸோ திஸ் இஸ் த கிளாசிக்கல் டெஃபினேஷன். நம்ம இதுதான் விர்ச்சுவல் ஒர்க்குன்னு டெஃபினேஷன் கேட்டால் எழுதலாம். A system of n particle whose configuration is given by the Cartesian coordinate x1, x2 and so on x3n. Suppose that force components F1, capital F1, capital F2 and so on capital F3n
ஆர் அப்ளைடு ஃபோர்ஸஸ். F1 F2 F3 எல்லாம் என்னது, அந்த பார்ட்டிக்கல் மேலே, அந்த n பார்ட்டிக்கல் மேலே கொடுக்கக்கூடிய கரஸ்பாண்டிங் அப்ளைடு ஃபோர்ஸஸை இந்த x1 x2 x3 கரஸ்பாண்டிங் கோஆர்டினேட்ஸ் அந்த பார்ட்டிக்கல். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு நோட் பண்ணி வச்சிங்க. So corresponding coordinates in a positive sense, the virtual work delta W is force in the virtual displacement. So இதிலேயே நம்ம virtual workனுடைய டெஃபினேஷன் இதே எழுதிடலாம். கரஸ்பாண்டிங்காக டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் கேட்டால் நம்ம இதே எழுதிடலாம். ஓகேங்களா? the virtual work delta W, this forces in a virtual displacement delta x is given by like this. Okay, fine. Alternative form, தட் இஸ் ஆல்டர்னேட்டிவ் ஃபார்ம்னா எக்ஸ்ஜேக்கு பதிலாக ஆர்ஐ, அந்த பொசிஷன் வெக்டார்னு சொல்லுவாங்களா, ஆர்ஐ பொசிஷன். அது விர்ச்சுவல் ஒர்க் ஆஃப் த கன்ஸ்டன்ட் ஃபோர்ஸ் இஸ் டெல்டா டபிள்யூ ஈக்குவல் டு சம்மேஷன் ஐ ஈக்குவல் டு 1 to n கேபிட்டல் ஆர்ஐ டெல்டா ஆர்ஐ. இந்த எஃப்ஐன்றது நம்மளுக்கு அப்ளைடு ஃபோர்ஸஸ், வேர் எஃப்ஐன்றது அப்ளைடு ஃபோர்ஸஸ், ஆர்ஐன்றது கன்ஸ்டன்ட் ஃபோர்ஸஸ். ஓகே, ஸோ ஃபார் எ சிஸ்டம் ஹேவிங் ஒன்லி workless constraints, the virtual work delta W is equal to 0. ஓகே, ஸோ நம்மளுக்கு என்ன வரும்னா இதனுடைய இது வந்து பார்த்திங்கன்னா 0 வரும். having a only workless constraintன்றதுனால ஸோ virtual work delta W is equal to 0. ஸோ summation equal to 0. examples of workless constraints என்னென்னு பார்க்கலாம். என்ன ஒர்க்லெஸ் கன்ஸ்ட்ரெயின்ட் என்ன எக்ஸாம்பிள் சொல்லலாம். ஸோ அடுத்த கிளாஸில் நம்ம எக்ஸாம்பிள் அதனுடைய டீட்டெயிலாக அதனுடைய இது பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ ரிஜிட் இன்டர் கனெக்ஷன் பிட்வீன் த பார்ட்டிகல்ஸ். ரிஜிட்னா ஃபார் எக்ஸாம்பிள் 2 பார்ட்டிகளை எப்படி இன்டர் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ நான் 2 பார்ட்டிகள் எடுத்துக்கிட்டேன், 3 பார்ட்டிகளாக இருந்தால் எப்படி இருக்கும்ல, ரிஜிட் லைக் தட். அப்புறம் ஸ்லைடிங் மோஷன் ஆஃப் எ ஃப்ரிக்ஷன்லெஸ் சர்ஃபேஸ். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஃப்ரிக்ஷனே இல்லாத ஒரு ஸ்லைடிங் மோஷன், அப்படியே மூவ் ஆகிட்டே இருக்கிற மாதிரி ஒரு டிஸ்க்கு ஆர் பால் வாட் எவர் இட் இஸ், அதை எடுத்துக்கலாம் எக்ஸாம்பிளாக. எதுக்கு? ஒர்க்லெஸ் கன்ஸ்ட்ரெயின்ட்டுக்கு. அப்புறம் ரோலிங் கான்டாக்ட் வித்தவுட் ஸ்லிப்பிங், இதோ அதான் டிஸ்க்கு கரெக்டாக இருக்கும். ஆல்ரெடி ரோலிங் கான்டாக்ட் வந்து வித்தவுட் ஸ்லிப்பிங்கிறது நம்ம இதில் பார்த்தோம், டிஸ்க்கு வச்சு இந்த எக்ஸாம்பிளில் பார்த்தோம். யூனிலேட்ரல் கன்ஸ்ட்ரெயின்ட்டில் பார்த்தோம் இல்லையா, அதே தான் இந்த ரோலிங் கான்டாக்ட் வித்தவுட் ஸ்லிப்பிங் டிஸ்க், அதையும் எடுத்துக்கலாம் எக்ஸாம்பிளாக. ஸோ இதெல்லாம் ரைட் டவுன் த ஒர்க்லெஸ் கன்ஸ்ட்ரெயின்ட் எக்ஸாம்பிள்னால் நம்ம இது சார் எழுதிடலாம். ஓகேங்களா? ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம எக்ஸாம்பிள், ஏன்னா நம்மளுக்கு வந்து எக்ஸ்பிளைன் விர்ச்சுவல் ஒர்க்கு, டிஸ்பிளேஸ்மெண்ட்டு, வெலாசிட்டி வித் எக்ஸாம்பிள்ஸ்னு கொடுத்தான்னா ஸோ நம்மளுக்கு எழுத தெரியணும். தென் ஒன்லி யூ கேன் கெட் த மார்க்கை ஸ்கோர் பண்ண முடியும். கரெக்டுங்களா? ஸோ தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங் த ஃபுல் வீடியோ. நன்றி.